மனோஜ் பாஜ்பாய் வந்து எனக்கு பர்சனல் ரொம்ப பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர். விஷன் 26லாம் அந்த ரோட ரீப்ளேஸ் பண்றது இம்பாக்ட்லாம் கிரியேட் வாய்ப்பே பண்ணி இல்ல. நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஜாலியா. ஆட்டிடியூட்ல தான் ஃபுல்லாவே பண்ணியிருப்பேன். நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 22 நாள் நீ ஷூட்டிங் பண்ணாதான் நீ ப்ரொஃபஷனல் ஆக்டர்னே சொல்ல முடியும். 20 நாள் வேலைக்கு போயிட்டு அப்புறம் நீ ப்ரொஃபஷனல் ஆக்டர் சொல்லு. உங்களோட கேரக்டர் தான் அந்த படத்தையே வேறு விதமா மாற்றும். கேப்டன் ஆரம்பிக்கும் கேப்டன் இல்லவே இல்லை. இப்போ அது வரைக்கும் வேற ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தர் வச்சுட்டு இருக்காங்க. சார் என்ன சார் இப்படி ஒரு கேரக்டராக இருக்கு, கண்டிப்பாக பண்ணும் சார் இது அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ ஃபாலோ பண்ணி வச்சிருக்காரு. அவனும்போது ஐயோ இவன் பாவம் ஒரு வெள்ளந்தியான மனுஷன் போல இருக்குன்ற ஒரு டக்குன்னு ஒரு பாசம் அவங்க மேலே வந்துடும். பட் ஜீரோ இன்டென்ஷனோட நல்ல மனுஷன்னா இவங்க. விஜய் சார் வந்து விஜய் சாரோட நக்கல் ரொம்ப பிடிக்கும். அண்ணன் அப்படின்றது வந்து ஒரு பட் மனசார ஒருத்தர் அண்ணன் கூப்பிடுவோம்ல, மரியாதையில் முழு மரியாதையோட ஒரு கூப்பிட்ற பர்டிகுலராக ஒரு சில ஆர்டிஸ்ட்டை நமக்கு ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு ஜாலினஸ் இருக்கும். பீக்கில் இருக்க ஆர்டிஸ்ட் கூட விஜய் சார் கூட இப்போ ட்ராவல் பண்ணிங்க. அதுமாரி இப்போ கம்பேரிசன் கிடையாது. ஒரு காமெடியில் பீக்காக இருக்கிற வந்து யோகி பாபு சார். அவர் கூட பெரிய லெவலில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்சது உங்களுக்கு லக்கி மேன். ஆமாம் ரோலுமே நல்ல இதுவான ரீச் ஆச்சு. ஆமாம். அது எப்படி இருந்தது அவர் கூட ட்ராவல் பண்ணது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 படம் பேரலாக போச்சு. யோகி பாபு சார் கூட வந்து 2 படம் பேரலாக போச்சு. இதுவும் மிஸ் மேகின்னு ஒரு படமும் லதா மேம் பண்ணுறாங்கல்ல, மாதம்பட்டி ரங்கராஜன் சார் அவர் பண்ணுறாப்புல. அதில் அவரோட ஃப்ரெண்டு இவர் கூட ஒரு இவர் கூட ஒரு காம்பினேஷன் இருக்குது, அவர் கூடயும் காம்பினேஷன் இருக்குது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் கூட போகிற மாதிரி 2மே பேரலாக போச்சு. சில நாள்லாம் ஷூட் முடிச்சுட்டு இவர் கரெக்டாக போவார், நான் கரெக்டாக போவேன். என்னடா அப்துல்லா நீனும் வந்துட்டு அந்த ஷூட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப என்னை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணார். ஏன்னே தெரில எனக்கு இன்னமும் ஏன்னே தெரில. பட் சில பேருக்கு தெரியும் இல்லை, நம்மள மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, ஒரு இதுவாக வந்திருக்காங்கன்ற ஒரு எம்பத்தி அவங்களுக்கு ஜென்ரலாகவே பார்த்தா சில பேருக்கு ஃபீல் ஆகும். நான் இப்போ அந்த மாதிரி ஆனால் முயற்சி பண்ணி வர பையனை பார்த்தா எப்படி நான் உதவி செய்யணும், அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய பட வாய்ப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் என்னை ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுறது, இதில் லைக் கேரவனில் பண்ணிட்டு நிறைய விஷயம் வந்து பர்சனலாக நிறைய பேசினார். அவர் சாப்பிடும்போது என்னை கூப்பிட்டு போயிடுவார், கோச்சு வரலண்ணா வா நீ மரியாதை சாப்பிடுவா, வீட்டிலேருந்து எனக்கு மீன் குழம்பு வந்துருக்கு, மரியாதை வந்துரு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நிறைய விஷயம் எனக்கு பண்ணார். எப்படி இருக்கும் சினிமாவில் இந்த மாதிரி எப்படி நான் ஸ்டார்டிங்கில் நான் 10 வருஷமாக வந்து உள்ளே வர்றதுக்கே 10 வருஷம் ஆச்சு, அப்புறம் நடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு, இப்போ தான் இந்த 10 வருஷம் தான் நான் இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 20 வருஷம் யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, அவன் இப்படி பண்ணுறான் இப்படி இதை மட்டும் தான் பேசுகிறாங்க. நம்ம நிறைய விஷயம் பர்சனலாக அவர் பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன தான் அவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ புகழ் வருமோ அவளுக்கு ஏற்றது கூட வந்து தான் ஆகும். அது வந்து பிரிக்கவே முடியாது. காமெடியாக இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் உன்னை வெறுக்க தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் வந்து அந்த புகழை வந்து அது எப்படி அவர் எடுத்துக்கிறாரு அவருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே இல்லைனா போனால் கூட அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆள் மாதிரி தெரியல. ரொம்ப அது ஒரு ஓகே வருது நம்மளுக்கு நடக்குது ஒரு லக்கு அப்படின்ற அவருக்கு அந்த ஒரு இது இருக்குது. லைக் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்ற சொல்கிறது இல்லை. அதே டைமில் நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு என்னோடய முயற்சியும் என்னோடய உழைப்பும் தான் காரணங்கிறதும் வந்து அவர் ரொம்ப ஊர்ஜிதமாக இருக்கார். அதாவது அந்த பெருமையை மண்டையில் ஏற்றுக்காம பட் ஐ எம் ஒர்த் இட் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது. அவர் மைண்ட் செட் இருக்குது. ஒரு சீரியஸான ஆர்டிஸ்ட் தான் அவர் வெறும் காமெடி வெளியில் இருந்தால் கூட ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப லைக் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் சொல்கிறேன்ல, அவர் ஏமாற்றப்பட்டது, அவர் எப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை தாண்டி வந்தார், இன்றைக்கும் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாருங்க இது. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் மனசை விட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி வந்து இந்த ரேப்பும் நிறையா இருக்கும். அப்புறம் ஒரு லக்கி மேன்லேயே ஒரு சீனை பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர் அரைஞ்சிருப்பேன், பலார்னு அரைஞ்சிட்டு திட்டுவேன். அதை ஸ்கிரிப்ட்லலாம் இல்லவே இல்லை. அப்போ சொன்னார், ஏன் சார் வெங்கட்டுங்கிறவன் எனக்கு அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு, என்னை வந்து இவ்வளோ உதவி செய்கிறான், அப்போ நான் ஒரு தப்பு செய்யும்போது அரைகிற அளவுக்கு அவனுக்கு உரிமை இருக்காமையா சார் இவ்வளோ விஷயம் பண்ணுறான், நான் என் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ பண்ணுறேன்னு நான் அரைவேன் சார் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ பாலாஜி வேணுகோபால் சார் ஆமாம் கரெக்டாக இருக்கும் ஓகேவாடா பண்ணிட்டு அந்த சீன் வந்து அவ்வளோ இம்பேக்டாக இருந்தது. பலார்னு அரைஞ்சோன்னு இப்படி கையில் அப்படி பாவமாக வச்சோன்னா நம்மளுக்கு அது யோகி பாபு பார்த்தோன்னா பாவமாயிடும். அந்த 2 லட்ச ரூபா காசையும் விட்டு இது வண்டியும் விட்டு இப்படி நிற்கிறியாடான்ற மாதிரி அரைஞ்சிட்டு நான் கேட்பேன் நான். ஸோ அதெல்லாம் வந்து அங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணது அதெல்லாம் வந்து பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ரேப்பர் தான் நடக்கும். சும்மா வெறும் முன்னே நடக்கிற விஷயம் இல்லை அந்த மாதிரி மேஜிக்லாம். அண்டு த்ரூ அவுட்டாகவே ரொம்ப நல்ல டைம் அது எனக்கு. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டேயுமே ரொம்ப செரிஷ் பண்ணுறேன் நான்.
இதுலேயும் சரி மிஸ் மேக்லேயும் சரி அந்த 2 ஷூட்டுமே நாங்கள் அதான் சொல்கிறேன்ல. பேரலா போயிருக்கு. நான் ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் போகிற இடத்துல நானும் போகிறேன்ற ஒரு இது. ஆக்சுவலாக 3 படம். இதுலேயும் இப்போ காதலிக்க நேரம்லையும் அவர் நடிச்சிருக்காரு. அதுலேயும் விஜயம் ரவி சார் கூட பண்ணியிருக்கேன் அந்த படம். ஸோ அதான் எப்போ பார்த்தாலுமே ரொம்ப ஒரு என்னைய ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஒரு தம்பி இது பண்ணுவார். நான் ஜென்ரலாகவே எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் ரொம்ப ஜாஸ்தி. நான் யார்ட்டையும் அவ்வளோவா பேசிக்க மாட்டேன். ஷூட் முடிஞ்சிச்சு நான் வந்துடுவேன். எந்த ஆர்டிஸ்ட்டுமே பெரிய டைரக்டர் பெரிய அவனுக்கு முன்னாடி சில அடிகள்லாம் பட்டிருக்கோம்ல. அதனால வந்து யார்ட்டையுமே நம்ம க்ளோஸாகவே இருக்கிறதில்ல. வேலை முடிஞ்சிச்சுன்னா கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருப்பேன். பட் அதை தாண்டி நான் எப்பவும் மெசேஜ் பண்ணி பேசிக்கிறது இதுனா அவர்கிட்ட யோகி பாபு போட்ட ஒரு நல்ல தம்பின்னு ஒரு பாசமாகவே இருப்பார். இப்போ எப்படி வந்திருக்கு மிஸ் மேகி? ஏன்னா அவர்கிட்ட அதில் டீசரும் நல்லா வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் கெட்டப்ல பண்ணியிருக்காரு. ஆமாம். லதா மணியரசன் சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபீமேல் டைரக்டர் தான் பண்ணாங்க. நல்ல செம்ம காமெடி ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். எனக்கு அந்த மாதிரி படம் நடிக்க ரொம்ப பிடிக்கும். என்னதான் நம்ம டார்க்காக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இதுவாக பண்ணால் கூட சீரியஸாகவோ எமோஷனலாக பண்ணால் கூட நம்ம அப்படி நடக்கும்போது நம்ம அந்த மாதிரி படங்கள் நடிக்கும்போது நம்ம மூடே அப்லிஃப்ட் ஆகிடும். நம்ம லைஃபே கொஞ்சம் லைட்டாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது மாதிரி எனக்கு அந்த மாதிரி நிறைய இன்னும் படங்கள் வரும்னு ஆசையாக இருக்குது. மிஸ் மேகி மாதிரி நம்ம அதாவது ஜாலியாக பண்ணுற படம். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் சினிமேட்டிக் செட்டப்பில் நம்ம யூடியூப் டேஸில் இவ்வளோ ஜாலியாக இறங்கி நம்மளுக்கு ஒரு க்ரியேட்டிவாக போட்டு இது பண்ணுறது கவுண்டர் போடுறது அதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பண்ண மாதிரி ரொம்ப லைவ்லியாக ஃபீல் ஆச்சு அந்த படத்தில். அவங்களோட இதில் நல்லா வந்திருக்கு படம், சூப்பராக வந்திருக்கு. இப்போ அப்படியே போனீங்கன்னா கில்லர் சூப். ஏன்னா நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. அது இன்ஸ்டால வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அப்துல் இருக்காரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இங்கேருந்து ஹிந்திங்கிறது வந்து உங்களுடைய உழைப்பு சாதாரண விஷயம் கிடையாது. ஹிந்தியில போய் டிராவல் பண்ணி நடிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களும் வித்தியாசமா சினிமா அப்ரோச் பண்ணுவாங்க. இன்னைக்கும் அவங்க நேசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நெட்ஃப்ளிக்ஸு அவங்களோட இதுங்கிறத தாண்டி ஜென்ரலாக ஹிந்தியில் ஒர்க் பண்ணுற எனக்கு ஒரு 3-4 அட்வர்டைஸ்மெண்ட்ஸு வேறு ப்ராஜெக்ட்டு அப்புறம் கில்லர் சூப் இதெல்லாம் நான் இருந்தது. அண்ட் நான் அங்கே ரொம்ப பார்த்தது வந்து அங்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டது அந்த ஆர்கனைசேஷன் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு லேப்டாப் வச்சு ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து தனியாக அவங்களோட வேலையே வந்து எல்லாருக்குமே கரெக்டாக எல்லா விஷயங்களும் போய் சேர்ந்துடணும், எல்லாம் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடணும், இந்த எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, இதை மேனேஜ் பண்ணிக்கணும், இது என்னன்னா பிளான் பி என்ன, இதுக்காகவே ஒரு 10-15 பேர் அங்கே வேலை செஞ்சுட்டே இருக்காங்க எப்போவுமே. ஸோ எனக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது. நான் என்னோட கேரக்டரோட பேரில் தான் என்னோடய கேரவனில் வெளியில் இருந்ததே அந்த கேரக்டர் பேர் போட்டு தான் இதுவே இருந்தது. உள்ளே போகும்போது என்னோடய கரெக்டாக டைலாக்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி ஸ்கிரிப்டில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான். எக்ஸிக்யூஷன் பிளான்டு. பட் அது நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளுக்கு அது இவ்வளோ ஒரு இதுவும் கொடுக்குது. சரி நம்மளுக்கு அப்போ சீரியஸ்னஸ் அதிகம் வேணும் நம்மளுக்கு. ஒரு கான்ஃபிடன்ட் லெவல். உள்ளே போனோடனே நம்மளுக்கு கேரக்டர் ஹைலைட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு இன்னைக்கு இந்த சீன்ஸ்லாம் பண்ண போகிறோம், மார்னிங் இந்த சீன்ஸ் டைமிங் கூட போட்டிருக்காங்க. அது வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது தமிழ் சினிமாவில் வந்து. ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நம்ம நிறைய ஃபேமஸ் ஆர்டிஸ்டான பிஸி ஆர்டிஸ்டோட வேலை செய்கிறோம். அவங்களோட டேட்டு டைமு லொக்கேஷனோட பிரச்சனை அதெல்லாம். பட் அவங்க ஃபுல்லாக செட்டு அந்த ஃபுல் ப்ராப்பராக ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லி எக்ஸிக்யூஷனாக போயிருந்தாங்க. சாப்பாடுலேருந்து இதுலேருந்து எந்த விஷயமே நம்ம யோசிக்கவே வேணாம், நம்ம சீனை பற்றி மட்டும் யோசிச்சா போதுன்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் சூப்பராக இருந்தது அவங்கள்ட்ட. அண்டு மனோஜ் பாஜ்பாய் வந்து எனக்கு பர்சனல் இங்கே எனக்கு இவர் நாசர் சார் மாதிரி நார்த்தில் எனக்கு மிகச்சிறந்த ஆர்டிஸ்ட், ரொம்ப பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர். ஸ்பெஷல் 26லாம் ஆமாம் அந்த ரோல்லாம் இனிமேல் அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ணுறது இம்பேக்ட்லாம் கிரியேட் இல்லை. அதுக்கப்புறம் அதாவது அவருக்கு முன்னாடி தான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒன்று பண்ணியிருந்தார். அப்போ தான் ஒரு லாக்டவுன் முடிஞ்ச டைம்னு நினைக்கிறாரு. லாக்டவுன் முடிஞ்ச டைமு அப்போ வந்து அந்த இதில் அவரோட மாஸ்டர் கிளாஸ் லாக்டவுனில் தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு மாதத்துக்குள்ளே அவர் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கேன்ற ஒரு எப்படி இருந்தது சார்? அவர் முன்னாடி நடிக்கிறது எப்படி இருந்ததுன்னா அவருக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். ஏன்னா அவர் தான்ன்றது எனக்கு நாசர் சாரும் பெரிய இன்ஸ்பிரேஷனு, இவரும். அப்புறம் முதல்ல மறந்துடுவோம் இவங்க வந்து யார், இவங்க என்ன, இவங்களுக்கு நமக்கு என்னங்கிறதெல்லாம் மறந்துடுவோம். ஏன்னா பேசிக்காக இந்த கேரக்டர் அவங்கள வந்து ஸ்டார்டிங்கில் ஓவர் டூ பண்ணுவோம். நான் அவங்கள அடிக்கிறது, அவங்கள நக்கலாக பேசுகிறது அந்த மாதிரி இருக்கும். பட் அப்புறம் தான் அந்த கேரக்டர் ரம்மியாகும். ஸோ நம்ம அது எந்த இடத்துலையுமே வந்து அவங்கள நம்ம ரொம்ப இதுவாக பார்க்குறோங்கிறது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் அதை ஃபுல்லாக மைண்ட்லேருந்து எடுத்துட்டேன். நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஜாலியாக, ஆப்போசிட் யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்காரு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் தான் ஃபுல்லாகவே பண்ணியிருப்பேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. பட் ஆனால் 2 பேர்ட்டையுமே சொன்னேன், நாசர் சார்ட்டையும் சொன்னேன், மனோஜ் பாஜ்பாய் சார்ட்டையும் சொன்னேன். முடிச்சோடனே ஷூட் முடிச்சோடனே எனக்கு வந்து தெரியல சார், இது எனக்கு பர்சனலாக ஒரு
லைஃபோட ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக பார்க்குறேன். உங்களை நேரில் பார்த்துட முடியாதானே நான் இதை யோசிச்சிருக்கேன். ஏன்னா மனோஜ் பாஜ்பாய் சார் நீங்கள் சொன்ன டக்குன்னு வந்து ஸ்பெஷல் 26 அவர் என்ன மற்ற லாங்குவேஜ் படங்களையும் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பார். ஏன்னா அடிக்கடி தமிழ் படங்கள் பற்றி கமர்ஷியல் படங்கள் பற்றி பேசுவார். ஆமாம். அவரோட ஆக்டிங் எக்ஸசைஸ் ஒன்று சொல்லியிருப்பார். அவர் நியூஸ் பேப்பரில் வியர்டாக ஒரு நியூஸ் இருக்கும். லைக் இதில் போய் கேவலமாக பிட் பாக்கெட் அடிச்சு ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவனை வச்சுன்னா அந்த கேரக்டர் எடுத்துக்குங்க, அந்த கேரக்டர் யாருன்னு பாருங்கள், அந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கோம், அந்த கேரக்டர் எப்படி யோசிக்கும், எதனால இது திருடி இருக்கும், கையில் காசு இல்லாமல் அப்போ எவ்வளோ பசியாக இருந்திருக்கும், அந்த பசியில் இல்லை திமிரில் திருடி இருப்பானா. சில பேர் திமிரில் திருடுவானுங்க, சும்மா நினச்சா வேறு வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த கேரக்டர் எப்படிலாம் இருக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சு அந்த கேரக்டராகவே அந்த சாயங்காலம் நடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு. அதனால் நிறைய நான் ரொம்ப ஆரம்ப கட்ட காலத்தில் பண்ண இது. ஸோ அவர் அப்படி பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி இந்த அவர் கூட வந்து அவர் கூட நடிக்கிறது எனக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிள் ஆகுது. நாசர் சாரும் சேம் தான். அவரோட எல்லா இன்டர்வியூ நிறைய நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சினிமா நேசிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பாசமாக லைக் அஸ் இன் சம்மோன் ஹூ இஸ் கரெக்ட். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரோட்டோகாலோட அவர் சொல்கிறதே அப்படி தான் இருக்கும். ஒரு 22 நாள் நீ ஷூட்டிங் போனால் நீ ப்ரொஃபஷனல் ஆக்டர்னே சொல்ல முடியும். ஒரு ஆக்டர்னா சரி, ஒரு ப்ரொஃபஷனல்னா என்னது, மாதத்தில் ரெண்டு நாள் வீக்கெண்டை தவிர்த்து எல்லாத்தையும் போய் வேலை பார்க்குறாங்க. நீ 20 நாள் வேலைக்கு போயிட்டு அப்புறம் நீ ப்ரொஃபஷனல் ஆக்டர்னு சொல்கிறேன். அது எவ்வளோ அதில் ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். கரெக்ட் தானே, அது ஒரு ப்ரொஃபஷன் நம்ம எடுத்துக்கிறோம்னா தினமும் நடிக்கணும்ல. இப்போ அந்தளவுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும்போது தான் நாம ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர் ஆகிறோம். அது வரைக்கும் நம்மளை அந்த இதில் பார்த்துக்கூடாதுன்னு சொல்கிறது. இதெல்லாம் இந்த லெசன்ஸ்லாம் நம்ம முன்னாடி படித்தது பார்த்தது வந்து இவங்களோட இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனோட நடிக்கிறது, அவங்க கூட ஒரு சமமாக உட்காந்து நம்ம பேசுறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் அது ஹிந்தியில் இருந்தனால அங்கே அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். அங்கேயும் அவருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் தென் அங்கே வேற ஒரு ஸ்பேஸில் இங்கே ரொம்ப எல்லாருமே பயப்படுவாங்க. அங்கே ரொம்ப ஜாலியாக என்கிட்ட பழகினார். அது ஒரு சூப்பர் இது. அந்த ஒரு மெமரிஸ்ன்றதோட நம்ம வந்து ஒரு படிக்கட்டு நம்ம தாண்டி நம்ம வச்சுருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட இதுவில் எனக்கு இருக்கும்ல, இது யாருக்குமே மீனிங்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். பட் எனக்கு இது நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். ஏன்னா அது நம்மளோட இன்ஸ்பிரேஷன் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோம். ப்ரிசைஸ்லி நீங்கள் சொன்னீங்க சீரியஸான கேரக்டர் வந்து தாண்டி எனக்கு நகைச்சுவை கேரக்டர் பண்ணணும்னு. ஆனால் வந்து கேப்டன் மில்லரை பொறுத்தவரை வந்து மிக முக்கியமான ஆக்டர் தனுஷ் சார். இந்திய சினிமாவில் வந்து மிக முக்கியமான நடிகர். அவர் கூட ஷேர் பண்ணுற ரோலு. உங்களோட கேரக்டர் தான் அந்த படத்தையே வேறு விதமாக மாற்றும். அந்த கேரக்டர் தான் அதுக்கு எப்படி அந்த ரோல் ஆஃப்டர் இரும்புத்திரை எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்கிரிப்டோட அந்த டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிற முக்கியமான ஒரு கேரக்டர். அது அமைஞ்சது எப்படி, அதாவது இந்த கேரக்டர் அமையணும்னா ஒரு ப்ரிசைஸ்லி அது எனக்கு ஆக்சுவலாக வந்து கேப்டன் மில்லர் ஆரம்பிக்கும் தான் கேப்டன் மில்லர் இல்லவே இல்லை. நான் வந்து ஆல்மோஸ்ட் படத்தோட முடிவில் கடைசி ஒரு 15 நாள் ஒரே ஒரு ஷெட்யூல் இருக்குது. அந்த ஷெட்யூல் தான் இந்த ஷெட்யூல், நான் பண்ண ஷெட்யூல். அப்போ அது வரைக்கும் வேறு ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தர் வச்சுருந்துருக்காங்க. அவருக்கு வந்து அவர் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காரு அந்த கேரக்டருக்காக. பின்னாடியே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ரொம்ப சார் என்ன சார் இப்படி ஒரு கேரக்டராக இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணும் சார் இது அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ ஃபாலோ பண்ணி வச்சுருக்காரு. பட் ஆனால் அவருக்கு பாருங்கள், அவரோட கெட்ட நேரமாக ஏன் நல்ல நேரமாக தெரில, அவர் பிஸி ஆகிட்டார். அவரால் தாடி எடுக்க முடியல, இது பண்ண முடியல. பட் எனக்கு அடுத்து என் பேர் தான் இருந்திருக்கு. லைக் ஒரு 4-5 பேர் எழுதி வச்சுருப்பாங்க இந்த கேரக்டருக்கு ஆப்ஷன். ரெண்டாவது என் பேர் தான் இருந்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு தான். ஏன்னா அந்த டீமில் எல்லாருமே சார் அரும்பகிருஷ்ணன் சார் உட்பட அந்த டீமில் இருந்திருக்காரு. பட் அந்த டைமில் அவர் இல்லை. பட் அவரும் டெம்பிள் மக்கி பார்த்துருக்காரு. அவர் நல்ல நம்ம காமன் சினிமா குரூப்ஸில் இருந்திருக்காரு. ஸ்ரேயாஸ் தெரியும், ஸ்ரேயாஸ் மூலமாக ஸ்ரேயாஸ் கேமராமேன் ஸ்ரேயாஸ் அவர் மூலமாக ஸ்ரேயா கிருஷ்ணா மூலமாக அவருக்கு தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த சர்க்கிளில் இருந்திருக்கோம். பட் அந்த வணிக ரீதியாக நம்ம வந்து ஒரு சில சாய்ஸஸ் அவங்க எடுத்து தான் ஆகணும். நம்ம அந்த கேரக்டர் நம்ம நல்லா பண்ணுறதை தாண்டி அவங்க அந்த இதுவையும் தேண்டி ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி ஒரு அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் இருந்திருக்கோம். அது டக்குன்னு அது கிடச்சோன்னே அதுவும் அதுதான் ஒரு வாரம் வரைக்கும் தெரியாது அது கேரக்டர் ப்ளே பண்ண போகிறோம் கேப்டன் மில்லர் இருக்கும் போல். திடீர்னு கூப்பிட்டாங்க. திடீர்னு அடுத்த வாரம் பார்த்தா நான் எண்ணூரில் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் அந்த கேரக்டர் கொடுக்கும்போதே தெரிஞ்சிருச்சு எனக்கு. கேரக்டர் லைன்னு என்ன மேட்ருன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து தான் அவர் வந்து ஈசாவாக இருக்கிறவர் வந்து அவர் வந்து மாறுறாரு அப்படின்ற வந்து மேட்ரு சொன்னோன்னே இது பயங்கரமான பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இது பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது ஒரு மைண்டில் அப்போவே அந்த கதையை கேட்கும் போதே நான் செட் ஆகிட்டேன். அந்த ஒரு சீனுக்காக தான் நான் வெயிட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சீனுக்காகவே ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஏன்னா அது சின்ன சின்ன சீன்ஸ் இதுதான் போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே இதெல்லாம் அதை நோக்கி தான் அப்படின்றதும் இது அந்த சீன் ஒர்க் ஆகணும்னா இங்கே நம்ம நல்லா இன்னசென்ட்டாக தெரியணும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் மற்ற அந்த இது பண்ணுறது. அந்த செம்பட்டையோட அந்த ஆக்சென்ட்டும் நான் தான். என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலின்றனால
நான் என்ன அப்சர்வ் பண்ணது என்னன்னா, எங்க ஊர்ல வந்து ஜென்ரலாவே எங்க ஊர் மக்களுக்கு ஒரு இன்னசென்ட்டான ஒரு இது இருக்கும். ஒரு நேச்சர் இருக்கும். அவங்க "ஏலே என்ன என்ன பேசுத?" அவனும்போது, ஐயோ! இவன் பாவம் ஒரு வெள்ளந்தியான மனுஷன் போல இருக்குன்ற ஒரு டக்குனு ஒரு பாசம் அவங்க மேல வந்துரும். நெறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் அவர்ட்ட, "சார் இந்த மாரி நான் படமும் ரொம்ப பீரியாடிக் வேற. இந்த ஆக்சென்ட்டும் ரொம்ப பழைய பூர்வீகமான ஆக்சென்ட். இது நம்ம இந்த சவுத்ல பெல்ட்ல இருக்கிற எல்லாமே வந்து நம்ம ரொம்ப பழைய ஆக்சென்ட். ஸோ நம்ம பேசினாலும் நம்மளுக்கு வந்து இதுவா இருக்கும் சார். தப்பா தெரியாது. நான் எடுத்துக்கிறேன்னு கேட்டேன். நல்லா இருக்கு. கேரக்டருக்கு ஒத்து வருது. பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாரி இந்த லைன்ஸும் நான் கேட்டேன். இந்த அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறதெல்லாம் எழுதுன அப்புறமா, சார் அம்மாவ பத்தி பேசியிருக்கோம். நான் அத போட்டுக்கவா சார் இந்த மாரி அப்ப அம்மா செத்துட்டாங்கன்னு சொன்னியேடா, இங்க பாரு எத்தன அம்மா செத்து கிடக்கு. சின்ன குழந்தைலாம் செத்து கிடக்குடே அப்படின்ற மாரி அவன்ட்ட சொல்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் கேட்டேன். அதுக்கும் ஃப்ரீடம் குடுத்தாங்க. ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ணோனே எல்லாருமே சார் வந்து அருண் மாத்தேஷ் வந்து இப்படி கண்ணத்த கிள்ளி சின்ன குழந்தைக்கு இப்படி கிள்ளுவாங்கல்ல, அந்த மாரி கிள்ளிட்டு இப்படிலாம் இப்படி கிள்ளிட்டு சூப்பரா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா போயிட்டாரு. தனுஷ் சார் இப்படி மேல இப்படி கை வச்சு அப்படி ஒரு ரியாக்ஷன் குடுத்தாரு. சுந்தீப் சார்லாம் அப்படி கட்டி புடிச்சு வெரி நைஸ்டா. யாருன்னே தெரியாது சுந்தீப் சார் எனக்கு முன்னாடி. அவருக்கு அப்புறம் அவருக்கு என் மேல அவருக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இதுவாயிடுச்சு. "நீ உன் கிராஃப்ட்ட ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற. நான் பார்த்தேன் நீ அங்க உட்காந்து நீ நடிச்சு நடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்த. இப்படி இப்படி அழுவணும்னு." நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் முன்னாடியே போயிட்டேன் அந்த செட்டுக்கு. அந்த லொகேஷன் எங்க கேட்டுட்டேன். நான் சொன்னேன், "இது சார் இங்க தான் சார். நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு" சொல்லிட்டேன். "நீங்க என்னைய சுத்தி தானே பண்ண போறீங்க. இது பண்ண போறீங்க." அங்க டூப் ஆர்டிஸ்ட் இவங்கலாம் உட்காந்துருந்தாங்க. பொசிஷன் குடுக்கல. அவங்க கூடயே நான் உட்காந்துட்டேன். "நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் சார். நானே பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே அழுவ ஆரம்பிச்சு, இது பண்ண ஆரம்பிச்சு, அந்த மூட கிரியேட் பண்ணி, இது பண்ணி அந்த டயலாக்க பண்ணோம். அது முடிஞ்சோனே கிளாப் தட்டுனாங்க, இது தட்டாங்க. நல்ல ஒரு அது ஆமா. ஏன்னா தனுஷ் சார் மாரி ஒரு ஆக்டர் இருக்கும்போது வந்து அவர பைபாஸ் பண்றதே கஷ்டம். ஏன்னா இஸ் லைக் அவரு வந்து அது வாலண்டியரா பண்ணணும்னு இல்ல. அவரோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும், அவரோட கிளாரிட்டிக்கும் வந்து அவரு உட்கார்ந்தாலே, அவர் நடிக்க ஆரம்பிச்சாலே ஐ திங்க் ஹி வில் ஜஸ்ட் பிக் இட் அப். அந்த இதுவ. அத தாண்டி ஒரு லேயர் தெரியறது ரொம்ப கஷ்டம்ன்றது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நான் அத சர்பாஸ் பண்ணணுன்றது ட்ரை பண்ணவே இல்ல. இவர தாண்டி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது இல்ல. இந்த இடத்துல வந்து செம்பட்டைய மக்கள் எல்லாருமே வந்து மனசு உருகுனா தான், அடுத்து இவர் இங்க இந்த புல்லட்ல காசு ஆகுற டெத்ல மூலமா தான் அடுத்து பல புல்லட் தனுஷ் சார் துப்பாக்கிலேருந்து போப்போது. ஸோ அதுக்கு அத நியாயப்படுத்துற மாரியான ஒரு டெத் இது. ஸோ இத நல்லா பண்ணணுன்ற அந்த எண்ணத்துல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணது. அண்ட் அது இட் ஹஸ் வொர்க்ட் அவுட் வெரி வெரி வெல். நெறைய அப்ரிசியேஷன் ரொம்ப பயங்கரமான அப்ரிசியேஷன். நடிக்காத டைரக்டர்ஸ்ல இருந்து, இதுல இருந்து ரொம்ப மக்கள்ட்ட அப்ரிசியேஷன். இருந்து பயங்கரமா வந்துச்சு. இப்ப நீங்க பண்ண படங்கள் பல பேசிட்டே இருக்கோம். ம். இப்ப இந்த பண்ண படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச கேரக்டர்ஸ்னா எத சொல்வீங்க? இதுவரைக்கும் பண்ண படங்கள்ல வந்து எனக்கு புடிச்ச கேரக்டர் வந்து வெங்கட். நம்ம லக்கி மேன். லக்கி மேன். ஏன்னா அது எதார்த்தமான ஒரு நண்பன். அப்படி ஒரு நண்பன் எனக்கு இல்லையேன்னு நானே ஏங்கியிருக்கேன். அந்த மாரி ஒரு அப்படிதான் அந்த கேரக்டர் பண்ணேன். இவன மாரி ஒருத்தன் இல்லே ஒரு ரொம்ப எதார்த்தமா எது நல்லது, எது கெட்டது, எது சரி, தப்புன்னு சொல்லிட்டு தன்னோட நலத்த தாண்டி ஃப்ரெண்டுக்கு யோசிக்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. எனக்கு நெறையா இத்தனைக்கும் எனக்கு வரிசையா வர்றது எல்லாமே ஃப்ரெண்ட் கேரக்டரா வந்துட்டு இருந்தது ஒரு டைம்ல. ஐ திங்க் லிஃப்ட் அந்த டைம்ல இருந்தே எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் இதுவாவே நெறையா தான் வந்துட்டு இருந்தது. பட் இது அத தாண்டின ஒரு இது இல்ல. இது வந்து வெறும் கேரக்டரா இல்ல. இவருக்கு ஹீரோக்கு எவ்வளோ ஒரு இது இருந்ததோ, அந்த மாரி இவருக்கான இம்பார்ட்டன்ஸ், இவருக்கான கதை இது கதையோட ஃப்ளோல வந்து இவர் பண்ற மாற்றம்ன்னு சொல்லிட்டு, நான் பண்ண த்ரூ அவுட்டான ஒரு கேரக்டர் அது. மத்த எல்லாத்துலயுமே நம்ம ஒரு 15, 20 மினிட்ஸ் வருவோம். அ ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா ஒண்ணு பண்ணுவோம். பண்ணிட்டு போயிடுவோம். பட் இது ஃபுல்லா கேரி பண்ணிட்டு வர மாரி இருந்தது. ஸோ எனக்கு வெங்கட் வந்து ரொம்ப ஃபேவரட் கேரக்டர். இப்ப அடுத்த கட்ட படங்கள்லாம் என்னென்ன படங்கள்ண்ணா? அடுத்து வந்து நான் வொர்க் பண்ண ஒரு டைரக்டர், அவர் வந்து இப்போ படம் பண்றாரு. நான் ரிவீல் பண்ண முடியாது. அது ஆஃபிஷியலா ஆனா வந்தா தான் சொல்லுங்க. தெரியும். ஆக்சுவலா 2 பெரிய படங்கள் நான் பண்ண வேண்டியது. ஆல்மோஸ்ட் கமிட் ஆகி எல்லாம் இதுவும் ஆன அப்புறமா, அவங்க சைடு டீமோட சேஞ்சஸ்னாலயும், அவங்களோட சில இது சாய்ஸஸ் மாற்றம் இதனாலயும் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்காகவே நம்ம வந்து ஒரு அ ஐ மீன் அந்த படம் பண்றதுக்காகவே ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் நோ சொல்றனால ஒரு ஒரு கேப் இதுவாயிடுச்சு. பட் ஐ திங்க் பரவால்ல. அது நம்ம நெறைய படங்கள்ல வந்து நான் வந்து 2, 3 நாள் ரோலுக்கு போயிட்டு 1 மாசம் ஆன மாரி எக்ஸ்டெண்ட்லாம் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் நடக்காத போம்போது நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. ரொம்ப நார்மலான விஷயம் தான் நெனைக்கிறேன் அது. இப்ப என்ன ரிலீஸ் ஆக இருக்கு நீங்க நடிச்சு இப்ப அடுத்து? இப்ப அடுத்து வந்து காதலிக்க நேரமில்லை ரிலீஸ் ஆக போகுது. ஜெயலலிதா சார். மிஸ் மேகி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஒன் மோர் மூவி இருக்கு. அதுவும் அது வரட்டும். அது அஃபிஷியலா எல்லாம் இது பண்ணட்டும்.
சொல்கிறேன். அது ஸோ முக்கிய பெரிய படமா இல்லை இந்த இல்லை இல்லை அது அப்படிலாம் பெரிய படம் இல்லை, நல்ல படம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட்லேயும் கமிட் ஆகிருக்கேன். அதுவும் அஃபீஷியலாக வர வரைக்கும் எதுவுமே நான் அது வாயே திறக்க முடியாது. ப்ராபப்ளி அது அக்டோபர் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஐ திங்க் அது ப்ராபப்ளி நவம்பர் டிசம்பர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. அதை தாண்டி நான் டைரக்ஷன் பேரலாகவே ஒரு லைக் 3-4 இயர்ஸாகவே டைரக்ஷன் பேரலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏடியாவை ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சீரிஸ் ஒரு வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ணேன். இப்போது இங்கே ஒரு வெப் சீரிஸ் சாரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று டைரக்ட் பண்ணேன். இப்போது என்னோட ஏரியா ஆளுங்க, அப்புறம் ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வந்தார், சுபாஷினி வந்தாங்க, விஜய் வரராஜ், ஆஷிக்கு, இவங்க ப்ளஸ் சுற்றி இருக்கிற என்னோட ஏரியா ஆள் இவங்க எல்லாருமே வச்சு நான் ஒரு குட்டியாக ஒரு கதை ஒன்று பண்ணோம். ஸோ அதை இப்போ ஒரு ஓடிடிக்கு இது பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேரலாக டைரக்ஷனுக்கான இதுவும் போயிட்டுருக்கு, ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண ஆளுங்களில் பேர் சொல்கிறேன், டக்கு டக்குன்னு நீங்கள் அவங்கள பற்றி ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் சின்னதாக. ஓகே. விஜய் சார். விஜய் சார் விஜய் சார் வந்து விஜய் சாரோட நக்கல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. விஜய் சார் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு நக்கல் இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு அன்டில் அன்லெஸ் நீங்கள் அவர் கூட நடிக்கிற ஒரு சுச்சுவேஷனோ இல்லாட்டி அவர் கூட லாங்காக ட்ராவல் பண்ணுற பக்கத்தில் இருக்காத வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேஸை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அதை நான் பார்த்துருக்கேன். நான் அவரோட நக்கல் வந்து செம நக்கலாக இருக்கும் உண்மையாகவே. அட்லி சார் எக்ஸிக்யூஷன் ஐ திங்க் லைக் நிறையா அவரை பற்றி நிறைய பேர் நிறைய இதெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அட்லி சார் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸிக்யூஷன். இது ஒரு எக்ஸிக்யூஷன் பிரில்லியன்ட், ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு ஆள்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும், அந்த சீன் எவ்வளோ பெரிய ஒரு இது கேட்டாலுமே அதை போட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து ஃபுல்லாக டெலிவர் பண்ணுறாரு. உங்களுக்கு சின்ன சின்ன ஃபைட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும். அட்லி அவர் வந்து விஜய் ஒரு படத்தில் கோயில் கட்டணும்டா சொல்லிட்டு இப்படி வைப்பார். அது சும்மா கல் இப்படி வச்சாலே அது ரெஜிஸ்டர் ஆகிடும். பட் இப்படி அப்படி பண்ணும்போது கல் இப்படி சுற்றும் அவர் கையிலேயே. அதுக்கு டக்குன்னு ஒன்று பண்ணி ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அந்த ஒரு டம்மி செங்கலை வச்சு அப்படி சுற்றி வைக்கிற அது ஒரு நுணுக்கம் இருக்குது. அதில் ஒரு நியூவான்ஸ் இருக்குது. ஒரு கமர்ஷியல் படம்னா சும்மா கிடையாது. அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். அப்படி சுற்றி அப்படி வைக்கும்போது டங்குன்னு ஒரு ஸ்க்ரீனில் தெரியும் போது அந்த ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு பேங்கர் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகாக பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுவார் சூப்பராக. தனுஷ் சார் வந்து ஐ திங்க் பெர்ஃபார்மர்னு அவர் நம்ம வந்து ஒரு மோல்டுக்குள்ள அடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டெடிக்கேஷன் கூட இல்லை, டிவோஷன் சொல்லலாம். டிவோஷன் ஐ திங்க் டெடிக்கேஷனுங்கிறது கூட ஒரு அளவு தான். ஒரு ஆள் ரொம்ப டிவைட்டடாக இருந்தால் தான் அவரோட நிலைமைக்கு அவரோட இருக்கிற இதுவுக்கு அவர் தாராளமாக அவர் வந்து ஷூட் முடிச்சுட்டு சில் ஆகிட்டு அவர் போயிட்டு கூட அவரோட இது பண்ணலாம். ஐ திங்க் ராயனோட ஸ்கிரிப்டோ இல்லை இதோட ஸ்கிரிப்டா இந்த இந்த படமோட ஸ்கிரிப்டா தெரில, சின்ன கேப்பில் ஒரு 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 1 hour அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா போய் அவருக்கு அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவார். கன்னடையை போட்டு அவர் பாட்டு போட்டு ஸ்கிரிப்டை பார்த்துட்டு அவரோட மாஸ் ஸ்கிரிப்டில் திருத்துறது இது பண்ணுறது பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு அங்கே அவசியமே கிடையாது. அவர் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணவும் இதுவும் கிடையாது. அவர் பாடுறா தனுஷ் சார் அப்படி பேச நான் பேசணும்னு அவசியமே கிடையாது. அவர் பாட்டு ஓரமாக போய் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து திங்க் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யார் வேணால் பண்ணலாம், ஆர்வக்குள்ளார இருக்கும்போது யார் வேணால் பண்ணலாம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை பண்ணுறது இருக்குல்ல, ஐ திங்க் அது வந்து ஒன்லி இஃப் யூ ஆர் வெரி டிவோட்டட் டு யுவர் ஆர்ட் அது நடக்கும். அது வந்து திங்க் அவருக்கு டிவோஷன், அவர் கடவுளாகவும் அவர் கடவுள் பக்தியும் நான் ரொம்ப இதுவாக பார்த்துருக்கேன், வியந்து பார்த்துருக்கேன். அவர் சிவன் கொண்டுப்படுறத உட்காந்து நிற்கும்போது கூட ஓம் நம சிவாயா சொல்லிட்டு தான் பண்ணுவார். ஸோ அவரோட அந்த டிவோஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் சார் ஹார்ட் ஒர்க், செம ஹார்ட் ஒர்க்கர். நான் அப்போமே வந்து அந்த இதுலேயே வந்து டைலாக் சொல்லிவிட்டு இது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வேறு ஒரு 10 மாடுலேஷனில் சொல்லி பார்ப்பார், இது பண்ணுவார். நான் இந்த சொல்லுவாங்க நிறைய பேர், தனியாக நின்று நான் போய் டைலாக் சொல்லிட்டே இருப்பேன், அது சொல்லிகிட்டே இருப்பான். ரொம்ப டெடிக்கேஷன் போல நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கிட்டதே அவர்கிட்ட தான். அவர் அங்கே போய் சொல்லிட்டு பர்ஃபெக்டாக அந்த கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருப்பார். அதை பார்த்து தான் நான் அதுக்கப்புறம் இத்தனை பேர் சுற்றி இருக்காங்க, இப்போ நம்ம பாட்டு நம்ம லூஸ் மாதிரி நம்ம திரும்பி டைலாக் சொல்லிகிட்டே இருக்க முடியுமான்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அவர் யாரை பற்றியும் அவர் கவலைப்படல. அவர் ஸ்டாரு இது அதெல்லாம் இல்லை, அவர் பாட்ட டைலாக் திரும்பி சின்ன பிள்ளை மாதிரி சொல்லி வேறு மாதிரி பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ தான் யோசித்தேன், யார் என்ன யோசிச்சா என்ன, சீன் எப்படி வருதுங்கிறது தான் முக்கியம். அதை நம்ம அந்த இடத்துல 10 தடவை குழந்த மாதிரி சொல்லி பார்த்தாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நான் அது பண்ணேன். ஹார்ட் ஒர்க்கர்.
ரியல் ஹார்ட் ஒர்க். யோகி பாபு சார். யோகி பாபு சார் வந்து ஒன் ஆஃப் த சினிமாவில் நல்ல ஹியூமன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன், சினிமாவில் நல்ல ஹியூமன் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் நல்லா நடிப்பாங்க, உங்களால் மேக் அவுட்டே பண்ண முடியாது இவங்கள்ட்ட வேறு ஏதாவது இன்டென்ஷன் இருக்கா இது இருக்கா அப்படி பார்க்குறாங்கன்னு தெரியவே தெரியாது. பட் ஜீரோ இன்டென்ஷனோட நல்ல மனுஷன்னா யோகி பாபு. நான் பார்த்ததில் லைக் ஒரு அண்ணன் அப்படின்றது வந்து ஒரு லைக் சும்மா பேச்சுக்கு அண்ணன் அண்ணன் சொல்லிடலாம், பட் மனசார ஒருத்தர் அண்ணன் கூப்பிடுவோம்ல, மரியாதையில் முழு மரியாதையோட ஒரு கூப்பிட்ற அந்த அந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் இது பண்ணணும். அவர் தெரில, அவரை பற்றி நிறையா இந்த இதெல்லாம் வரும்போது கூட நான் வந்து ரொம்ப என்னடா எந்த மனுஷனை பற்றி இப்படி சொல்கிறீங்க. ஏன்னா நான் நேரில் பார்த்துருக்கேன். ரொம்ப அவரை ஈஸியாக சொல்லிடலாம், இவருனா இவ்வளோ பிஸியாக இருக்கார், காசு சேர்த்துட்டாரு, வேறு மாதிரி மாறி இருப்பாரா இருக்கும் அப்படின்ட்டுலாம் ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் வெற்றியோட பீக்கில் இருக்கும் போது தான் நான் அவரை பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து அவர் இதுதான், இதெல்லாம் இன்றைக்கி போயிடும் அப்துல்லே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஐயோ இதெல்லாம் போயிடக்கூடாதுன்னு மனசில் நினச்சி எங்கள் வாழ்க்கையில் சொன்னால் கூட ஒரு நடந்துருமோன்ற பயம் ஒன்று இருக்கும். இதெல்லாம் என்றைக்காவது போயிடும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறாங்க மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நாள் அடுத்து பார்த்தா இது பண்ண தான் போகிறோம். நான் யாரோட வழியும் நான் பின்பற்றல, யாரையும் காப்பி அடிச்சு வரல. எனக்குன்னு நான் ஒரு ஸ்டைலை ஒன்று உருவாக்கினேன், அது மக்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னை ஏற்றுக்கிட்டாங்க, பார்க்குறாங்க. நாளைக்கு என்னை பற்றி விட்டுட்டு வேறு யாருன்னா மூவ் ஆனானா நம்ம என்ன கேட்க முடியும்? அவ்வளோதான். நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நம்மளுக்கு கொடுத்த வேலையை செஞ்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகணுன்னு சொல்கிற அந்த இது இருக்குல்ல, அதுதான் நல்ல ஹியூமன். நான் பார்த்ததில் ஒரு இஸ் எ வெரி குட் ஹியூமன். பிஎஸ் மித்ரன் சார். இன்டெலிஜென்ட், பிரில்லியன்ஸோட அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தக்க வச்சு அதை வந்து அதான் ஒரு ஐன்ஸ்டீனோட ஒரு இது ஒன்று இருக்குது, ஒரு சேயிங் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஜீனியஸ்ன்றவன் வந்து யாருக்குமே புரியாத மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறவன் ஜீனியஸ் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு குழந்தை முன்னாடி இருக்கிற ஒரு குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த, அது குவாண்டம் ஃபிசிக்காக இருந்தாலும் குழந்தைக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஒரு ஜீனியஸோட இது. அப்படி பார்க்கும்போது பிஎஸ் மித்ரன் ஒரு ரொம்ப அவரால் தான் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ஆதார் கார்டு இன்னைக்கு ஸ்கேம் மெசேஜ் வருது, லிங்க் தொடக்கூடாது, இது எல்லாத்துலேயுமே வந்து பிஎஸ் மித்ரன் போட்ட ஒரு இது ஒன்று இருக்குது, இரும்புத்திரை மூலமாக போட்ட ஒரு விதை ஒன்று இருக்குது. நம்மளுக்கு மக்கள் யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க, அதெல்லாம் ஒரு இதெல்லாம். சரி, இப்படி பல பேர் கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்கீங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். இன்னும் வித்தியாசமான ரோல்லாம் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணுறோம். ஏன்னா வந்து கேப்டன் மில்லர் ஒரு ஜென்ரல் இருந்தது, லக்கி மேன் ஒரு இன்னொரு ஜென்ரல் இருந்தது, விஸ்மயகி டீசர் பார்த்தோம். இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ அடுத்து காலிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. தொடர்ச்சியாக எங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு நாங்கள் கண்டிப்பாக அதுதான், அதுக்கு தானே நம்ம ஆசைப்படுறதே அதுதானே. ஸோ நிறைய தருணங்கள் நம்ம வந்து இப்போ நான் வந்து கஷ்டத்தை சொல்லி நான் வந்து சிம்பத்தி பண்ணுறன்றதை தாண்டி நிறைய தருணங்கள்லாம் வந்து வேணாண்டா இது போதுண்டா நம்ம வேறு ஏதாவது அப்படின்ற மாதிரி நிறைய தருணங்கள் வந்திருக்கு. நான் இந்த சாய்ஸை விட்டுட்டு வேறு சாய்ஸ் போயிடலான்ற மாதிரியான ஒரு எனக்கு தெரியல, ஒரு 100 பேரில் ஒரு 70 பேர் எடுத்துருப்பேன் அந்த சான்ஸை, அந்த நேரத்தில் வந்து இது அப்படின்ற மாதிரி நிறைய தருணங்கள் வந்திருக்கு. பட் அதை தாண்டி நம்ம ஒரு தடவையும் சினிமாவை தான் சூஸ் பண்ணுறோம். சப்கான்ஷியஸாகவே நம்ம சினிமாவை தான் சூஸ் பண்ண முடியுது. ஸோ வந்து அதான் நம்ம வந்து நான் சினிமா எனக்குள்ளே வந்து ரொம்ப ஆயிடுச்சு, 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் நான் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு தான் அந்த கடைசி ஒரு 6-7-8 வருஷங்கள் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஸ்டே பண்ணணும், நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணுன்றது தான் ஆசை. பட் தென் அதுதான் நான் வந்து மெச்சூர் ஆக வந்து நாம் எதுக்கும் ரொம்ப பிடிச்சி நம்ம இது பண்ணக்கூடாதுன்றதை நான் பிடிச்சிட்டேன். ஸோ அப்படி இல்லைனா கூட நம்ம வேறு வழியில் நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேறு சினிமா வேறு எப்படி லவ் பண்ணலாமோ அப்படி லவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா இது நம்மளை இந்த தொடர்ச்சியோ இந்த கண்டினியூட்டியோ இந்த ஒரு ஃபேமோ இல்லை ஆக்டர் இது இருக்காரு இவரை சூஸ் பண்ணணுன்ற இதுவோ நம்மளுக்கு என்னைக்கு நிற்கும், என்னைக்கு மாறும், என்னைக்கு போயிட்டு கம்பேக்கும், இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது இல்லாமல் கூட நம்ம வந்து சினிமாவை எப்படியா இருந்தாலும் நம்ம நேசிச்சுட்டே இருப்போங்கிற பண்ணிட்டே இருப்போம் எப்படியாவது இதில் இந்த இதில் நம்மளோட இங்கே தான் சூஸ் பண்ணிட்டோம், நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். நம்ம காளி வெங்கட் சொல்லுவார் இந்த இதில் லப்பர் பந்து, அது கிரிக்கெட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், அது காரணம் வேணுமா, அது மாதிரி நம்மளுக்கு சினிமா பிடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருப்போம், அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் எனக்கும் ஒரு ஃபுல்லாக ஒரு லைஃப் ஒரு இது பார்த்துட்டு வந்த மாதிரி, ஃபுல்லாக ஒரு இது ரிவ்யூ பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு படங்கள் ஆரம்பித்து இந்த ஒரு ஃபுல் ட்ராவல் இது எல்லாமே சில நாள் இது நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கும் போது
நம்மளுக்கே தோணும்ல, பரவாயில்லடா நம்ம கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம் போல. நம்ம ஏதோ எதுவுமே பண்ணாத மாரி தோணுச்சு. சில ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு தோன்றிடும். நம்ம எதுவுமே பண்ணல போல. நம்ம நம்ம என்ன பண்ணாலும் சரி. யார் சார் நான் சொல்றது ரஜினி சார், விஜய் சார் அவங்களுக்கு கூட தோணும்னு நான் நெனைக்கிறேன். சரி நம்ம ஒண்ணுமே பண்ணல போல வாழ்க்கையிலன்ற மாரி ஒரு எல்லாருக்குமே அந்த தருணம் தோணும். பட் உட்காந்து நம்ம அப்படி திரும்பி பார்த்து நம்ம எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான், பரவால்ல நம்ம ஒரு பாதை கடந்து வந்திருக்கோன்ற போது தான் நம்மளுக்கு மனசுல அந்த ஒரு இது தோணும். எனக்கு இப்போ கொடுத்தது ஒரு திரும்பி ஒரு டிராவல் போயிட்டு வந்த மாரி எனக்கு இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.